ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா பயணமானார் ஜனாதிபதி. நான்கு அமைச்சர்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமனம். ஐஸ் லொரியின் உரிமையாளருக்கு தடுப்பு காவல் உத்தரவு. எக்ஸ்பிரஸ் பேர்ல் ஏற்படுத்திய பாதிப்புக்கான இழப்பீட்டை வழங்க மறுப்பு. அரச சேவையின் பணிகளை எளிதாக்க வரும் கவர்மெண்ட் சூப்பர் ஆப். உள்நாட்டுச் செய்திகள். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று இரவு நாட்டிலிருந்து புறப்பட்டார். செப்டம்பர் 24 புதன்கிழமை அந்த நாட்டு நேரப்படி பிற்பகல் 3:15 மணிக்கு ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் உரையாற்ற உள்ளார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் மற்றும் பல உலக தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளதுடன் அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கையுடனான சந்திப்பிலும் பங்கேற்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் இணைந்து கொண்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பங்கேற்பதற்காக ஐக்கிய அமெரிக்காவுக்கு விஜயம் செய்துள்ளதால் 4 அமைச்சுகளுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதியின் கீழ் இயங்கும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு மற்றும் நிதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு ஆகிய அமைச்சுகளுக்கும் அந்த பயணத்தில் இணைந்துள்ள அமைச்சர் விஜித ஹேரத்தின் கீழ் உள்ள வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சுக்கும் பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி நிதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பதில் அமைச்சராக தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, டிஜிட்டல் பொருளாதார பதில் அமைச்சராக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் யரங்க வீரரத்ன, பாதுகாப்பு பதில் அமைச்சராக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர, வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பதில் அமைச்சராக வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தங்காளி பிரதேசத்தில் வைத்து போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப்பொருள் தொகை வெளிநாட்டிலிருந்து போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் உனாகுராவை சாந்த என்பவருக்கு சொந்தமானவை என போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. குறித்த போதைப்பொருள் தொகையின் மொத்த பெறுமதி 9,888 மில்லியன் ரூபாய் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருட்களில் 284.94 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் 420.976 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் தொகையுடன் மொத்தமாக 705.91 கிலோகிராம் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருளை மறைத்து வைத்திருந்த போது கையகப்படுத்தப்பட்ட LP 3307 என்ற பதிவு எண்ணை கொண்ட லாரியின் உரிமையாளரை எதிர்வரும் 23ஆம் தேதி வரை தடுத்து வைத்து விசாரணை செய்ய கல்கிசை நீதவான் பசன் அமரசேன கல்கிச போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபர் வலவத்த ஸ்ரீ தர்மராம வீதி ரத்மலானி என்ற முகவரியில் வசிப்பவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தெரிவிக்கப்படுகிறது. இலக்கம் 43 கொட்டம் பகவதுகொட சீனிமோதிர தங்காளி முகவரி கொண்ட வீட்டில் 2 சடலங்கள் மீட்கப்பட்டிருந்த நிலையில் அந்த வீட்டின் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த லாரியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த போதைப்பொருள் தொகையை போலீசார் கைப்பற்றியிருந்தனர். அதன்படி போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் லாரியின் உரிமையாளரான குறித்த சந்தேக நபரை 11 கிராம் 140 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் கைது செய்து கல்கிசை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அத்தோடு இந்த சோதனை நடவடிக்கையில் போதைப் பொருட்களுக்கு மேலதிகமாக T56 ரக துப்பாக்கி மற்றும் பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் 5 போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன. இதே நேரம் குறித்த வீட்டினுள் மர்மமாக உயிரிழந்து காணப்பட்ட 3 நபர்களும் போதைப்பொருள் விநியோக வலையமைப்பில் ஈடுபட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். மூவரும் போதைப் பொருட்களில் காணப்பட்ட ரசாயன திரவியத்தை சுவாசித்தமையால் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதேவேளை மாத்தறை வலிகம சம்மல்லு எனவில் இயங்கி வந்த ரகசிய ஐஸ் தயாரிப்பு நிலையம் ஒன்றை போலீசார் கண்டுபிடித்தனர். இந்த சோதனையின் போது சுமார் 10 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. அத்துடன் அங்கு நடத்தப்பட்ட விஞ்ஞான பரிசோதனைகள் மூலம் அந்த வீடு ஐஸ் தயாரிப்புக்கான தொழிற்சாலையாக பயன்படுத்தப்பட்டது உறுதியாகியுள்ளது. போதைப்பொருள் ரசாயனத்துடன் கைது செய்யப்பட்ட 18 வயது மால்டோவிய இளைஞனை விசாரித்ததில் இவை கண்டறியப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த வீட்டை சந்தேக நபரான வெளிநாட்டு இளைஞன் வாடகைக்கு எடுத்திருந்தமையும் முன்னதாக உணவட்டுன பகுதியில் வசித்திருந்ததாகவும் தெரியவந்துள்ளது. மேலும் தேவையான ரசாயனங்களை அவர் கொண்டு வந்து அங்கு ஐஸ் தயாரித்து வந்ததும் இந்த உற்பத்தியை ஒருங்கிணைத்தது ஒரு ரஷ்ய பிரஜை என்றும் அவர் குறித்த இளைஞனுக்கு பயிற்சி வழங்கியதும் கண்டறியப்பட்டுள்ளது. போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களுடன் தெற்கின் அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு இருக்கின்றமை குறித்து தகவல் கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நேற்று பிற்பகல் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். பொது மக்களிடமிருந்தும் புலனாய்வு பிரிவினரிடமிருந்தும் கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய அந்த விடயம் தெரிய வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த கால அரசியல் கலாச்சாரம் காரணமாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் வலையமைப்புகள் பெருகியதாகவும் தற்போது அரசாங்கம் அதனை முற்றாக ஒழிப்பது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தியுள்ளதாகவும் தெரிவித்த அமைச்சர் இன்றைய தினம் மாத்திரமே 3 பெரிய போதைப்பொருள் சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். இது தொடர்பில் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டு மக்களுக்கு ஒரு சிறப்பு விஷயத்தை சொல்ல விரும்புகின்றோம். போதைப்பொருள் மற்றும் திட்டமிட்ட குற்றங்கள் தொடர்பாக அரசியல் தொடர்புகள் இருப்பதாக சில தகவல்கள் இப்போது வெளியாகியுள்ளன. குறிப்பாக தெற்கில் உள்ள அரசியல்வாதிகள் இதில் ஈடுபட்டுள்ளனர். பொதுமக்கள் இப்போது தகவல்களை வழங்கி வருகின்றனர். போலீசார் தங்கள் கடமைகளை தீவிரமாக செய்து வருகின்றனர். புலனாய்வு அமைப்புகள் அதிக அளவிலான தகவல்களை பெறுகின்றன. உங்களுக்கு தெரிந்த எந்த தகவல்களையும் போலீசாருக்கு வழங்குமாறு பொது மக்களிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அவ்வாறு தகவல் வழங்குபவர்களின் தனிநபர் உரிமை மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக தரைப்பகுதியில் அதிக தொகையான ஐஸ் போதைப் பொருள் தங்காலையில் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். தங்காலையில் இன்று முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதலின் போது கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருள் கடத்தலாளர்களும் விற்பனையாளர்களும் அதன் பின்னணியில் இருந்து செயல்படுவோருக்கு மகிழ்ச்சியடைய முடியாதொரு சூழலை ஏற்படுத்தியுள்ளோம். அவர்களுக்கு எதிராக எடுக்கக்கூடிய சகல நடவடிக்கைகளையும் நாம் எடுத்துள்ளோம். முன்னதாக மாத்தறையில் கைப்பற்றப்பட்ட 394 கிலோகிராம் போதைப் பொருளே இன்று வரை தரைவழி சோதனையில் சிக்கிய அதிக தொகையான போதைப் பொருளாக இருந்தது. அதன் பின்னர் முதல் முறையாக தரைவழி சோதனையில் இன்று 635 கிலோகிராம் ஐஸ் மற்றும் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் காலங்களில் எந்த ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கும் அடைக்கலம் வழங்க எந்த வகையில் நடவடிக்கை எடுக்கப்படாது என உறுதியளிப்பதாகவும் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். இதேவேளை வெற்றிகரமான போதைப்பொருள் சுற்றிவளைப்புகளை மேற்கொண்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் போதைப்பொருள் தொடர்பில் பயனுள்ள தகவல்களை வழங்கும் பொதுமக்களுக்கு காவல்துறையினால் வெகுமதிகள் வழங்கப்படும் எனவும் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார்.
அருண ஜெயசேகர அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை நிராகரிப்பதற்கு ஏதுவாக அமைந்த காரணங்களை சபைக்கு சமர்ப்பிக்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சபாநாயகரிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார். அருண ஜெயசேகர பிரதி அமைச்சர் தொடர்பில் எமக்கு தனிப்பட்ட எந்த பிரச்சனைகளும் இல்லை. அவர் தற்போது பதில் பாதுகாப்பு அமைச்சராக பதவி வகித்து வருகின்றார். அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்ததன் பிற்பாடு அதனை நிராகரிப்பதற்கு அடிப்படையாக இருந்த செயலாளர்கள் குழாமின் அறிக்கைகள் மற்றும் சட்டமா அதிபரின் அறிக்கை உள்ளிட்ட ஏனைய விடயங்களை இந்த சபைக்கு சமர்ப்பிக்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். அவ்வாறே பாதிக்கப்பட்டவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நீதியான விசாரணையை வேண்டி நின்றாலும் அது அவ்வாறு நடக்காமையினால் ஜெனீவாவில் தற்போது நடந்து வரும் பேச்சுவார்த்தையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட குடும்பம் ஒன்றின் தந்தையொருவர் ஜூம் தொழில்நுட்பம் மூலம் இணைந்து கொண்டு இலங்கையில் நடந்து வரும் விசாரணைகளில் நீதி கிடைக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற விடயங்கள் நாட்டிற்கு பொருத்தமில்லாத விடயங்கள் என்பதால் இங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் இங்கு மேலும் தெரிவித்திருந்தார். இந்நாட்டின் வலுசக்தி இறையாண்மையை அரசாங்கம் எப்போதும் பாதுகாத்து வருவதாகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மின்சாரத்துறையை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்க வேண்டிய அவசியம் அரசாங்கத்திற்கு இல்லை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். இந்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, தேசிய பாதுகாப்பு மற்றும் இறைமைக்காக வலுசக்தி இறையாண்மை உறுதி செய்வது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்றும் மின்சாரத்துறையின் நிறுவன கட்டமைப்பில் உள்ள குழப்ப நிலைகளை தீர்த்து முறையான நிறுவன கட்டமைப்பை உருவாக்குவதே அரசாங்கத்தின் தேவை என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற மின்சாரத்துறையில் புதிய மறுசீரமைப்புகள் குறித்து முன்னேற்ற மீள்வாய்வு கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதை தெரிவித்தார். மின்சாரத்துறையின் செயல்திறனை அதிகரிப்பதன் மூலம் புதிய மாற்றத்திற்கு ஒரு புதிய நிறுவன கட்டமைப்பு அவசியம் என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்காக பழைய கட்டமைப்பு இனிமேல் போதுமானதாக இல்லை என்றும் புதிய கட்டமைப்பின் அவசியத்தை யாரும் மறுக்க முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார். அதன்போது தற்போது வகிக்கும் பதவிகள் அல்லது சம்பள அளவுகள் எந்த வகையிலும் குறைக்கப்படாமலும் பதவி உயர்வுக்கு செல்வதற்கு நிலவிய தடைகளை நீங்கும் வகையில் செயற்படல், அனைத்து ஊழியர் உரிமைகளை பாதுகாத்தல், புதிய நிறுவன கட்டமைப்பில் இலங்கை மின்சார சபையாக இருந்த அனைத்து உரிமைகளையும் உறுதி செய்தல், புதிய நிறுவன கட்டமைப்பில் உள்வாங்கப்படும் போது இலங்கை மின்சார சபையாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளை தீர்த்தல், வலுசக்தி இறையாண்மையை பாதுகாத்தல் மற்றும் அதை முழுமையாக அரசுக்கு சொந்தமான நிறுவனமாக மாற்றுவது ஆகிய கோட்பாடுகள் பாதுகாக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி, வலுசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமபால மற்றும் இலங்கை மின்சார சபையின் அதிகாரிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். உடன் அமலாகும் வகையில் மின்சார சபை ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. மறு அறிவித்தல் வரை அவர்களது விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அதன் பொது முகாமையாளர் எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளார். மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகளையும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கும் விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று கடந்த 21ஆம் திகதி வெளியானது. 1979ஆம் ஆண்டு 61ஆம் இலக்க அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டத்தின் 2ஆம் உறுப்புரிமையின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களின்படி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் கையெழுத்திடப்பட்டு வெளியிடப்பட்டது. சாதாரண பொது வாழ்க்கையை பேணுவதற்கு அவசியமானவை மற்றும் அத்தகைய சேவைகளுக்கு இடையூறு அல்லது தடை ஏற்படக்கூடும் என்பதை கருத்தில் கொண்டு குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பரப்பில் தீப்பற்றுதலுக்கு உள்ளான எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலினால் ஏற்பட்டுள்ள சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான இழப்பீட்டை வழங்க அந்த கப்பல் நிறுவனம் மறுத்துள்ளது. 2021ஆம் ஆண்டு இலங்கை கடற்பரப்பில் பயணித்த போது சிங்கப்பூருக்கு சொந்தமான கப்பல் தீப்பற்றுதலுக்கு உள்ளானது. இதனால் நாட்டின் கடல் வளம் பாரிய அளவில் மாசு அடைந்ததுடன் கடல்வாழ் உயிரினங்களும் இறந்து கரையொதுங்கின. அத்துடன் கடல் வளமும் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதற்குரிய இழப்பீடாக $1 பில்லியன் செலுத்த வேண்டும் என அந்த கப்பலின் நிறுவனமான எக்ஸ்பிரஸ் ஃபீடர்ஸ் நிறுவனத்திற்கு உயர் நீதிமன்றம் கடந்த ஜூலை மாதம் 24ஆம் திகதி தீர்ப்பளித்திருந்தது. அத்துடன் குறித்த இழப்பீட்டுத் தொகையினை திரைசேரியின் செயலாளரிடத்தில் செலுத்த வேண்டும் எனவும் அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது.
மேலும் அந்த பாதிப்பை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காமை அப்போதைய அமைச்சர் நாலக கொடகோவும் கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையும் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் அந்த இழப்பீட்டை செலுத்துவதற்கு குறித்த நிறுவனம் மறுப்பு வெளியிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பொதுமக்கள் அரசு சேவைகளை இலகுவாக அணுக உதவும் வகையில் கவர்மெண்ட் சூப்பர் என்ற செயலியொன்றை உருவாக்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. வெவ்வேறு அரசு திணைக்களங்களில் வெவ்வேறு அமைப்புகள், பல அங்கீகார செயல்முறைகள் மற்றும் மீண்டும் மீண்டும் தரவு உள்ளீடு தேவைப்படும் அரசு சேவைகளை வழங்குவதற்கான தற்போதைய வேறுபட்ட அணுகுமுறைகள் பொதுமக்களுக்கு குறிப்பிடத்தக்க சிரமத்தை ஏற்படுத்துவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இது ஆண்டுதோறும் ரூபாய் 500 மில்லியனுக்கும் அதிகமான பொருளாதார இழப்பை ஏற்படுத்துவதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதார திட்டத்திற்கு இணங்க ஒரு கணினி பயன்பாட்டின் மூலம் குடிமக்களுக்கு பரந்த அளவிலான அரசு சேவைகளை உள்ளடக்கிய கவர்மெண்ட் சூப்பர் செயலியை உருவாக்குவது ஒரு மூலோபாய முன்னுரிமையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த திட்டம் இலங்கையின் 18 வயதிற்கு மேற்பட்ட 14 மில்லியன் குடிமக்களுக்கும் ஆண்டுக்கு 2 மில்லியன் பார்வையாளர்களுக்கும் ஒரே இடைமுகத்தின் மூலம் அரசு சேவைகளை தடையின்றி அணுக உதவும் ஒரு டிஜிட்டல் தளத்தை உருவாக்கும். இது அனைத்து அரசு சேவைகளையும் ஒரே பயனர் நட்பு கைபேசி செயலி மற்றும் வலை பயன்பாட்டில் ஒருங்கிணைக்கும். அதன்படி 2025 தொடக்கம் 2026 காலகட்டத்தில் மொத்தம் ரூபாய் 500 மில்லியன் செலவில் கவர்மெண்ட் சூப்பர் செயலி விண்ணப்ப திட்டத்தை 2 கட்டங்களாக செயல்படுத்த டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் ஹர்ஷ இலுக்பிட்டியவுக்கு உயர்நீதிமன்றம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. நீதியரசர்களான ஜனக் டி சில்வா மற்றும் அர்ஜுன உபயசேகர ஆகியோரின் ஒப்புதலுடன் உயர்நீதிமன்ற நீதியரசர் யசந்த கோதகுட இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். இந்த நடவடிக்கையின் மூலம் பிரதிவாதி ஹர்ஷ இலுக்பிட்டிய கடுமையான நீதிமன்ற அவமதிப்பை செய்துள்ளதாக நீதியரசர் அறிவித்துள்ளார். முந்தைய அரசாங்கத்தின் போது இளத்திரனியல் விசா வழங்கும் செயல்முறையை 2 தனியார் நிறுவனங்களுக்கு வழங்க அமைச்சரவையினால் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடையினை விதித்திருந்தது. அத்துடன் பழைய முறையிலேயே விசா வழங்கும் செயல்முறையை செயற்படுத்துமாறும் உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனினும் அந்த உத்தரவை செயற்படுத்த தவறியதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் ஹர்ஷ இலுக்பிட்டியவுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு மற்றும் மாகாண சபைகளின் கீழ் செயற்படும் கடற்றொழில் நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து தேசிய மட்டத்தில் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் நோக்கில் ஒரு விசேட கலந்துரையாடல் கடற்றொழில் அமைச்சு கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் பிரதி அமைச்சர் ரத்னகமகே ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அமைச்சர் செயலாளர் கலாநிதி BK கோலித கமல் ஜீனதாச அனைத்து மாகாண சபைகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தி மாகாண பிரதம செயலாளர்கள், அமைச்சின் கீழ் இயங்கும் நிறுவனங்களின் தலைவர்கள் உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் மத்திய அரசுக்கும் மாகாண அரசுக்கும் இடையில் நிலவும் ஒருங்கிணைப்பு குறைபாடுகள், வளங்கள் வீணடிக்கப்படுவதாகவும் திட்டங்களின் வினைத்திறன் குறைவதாகவும் சுட்டிக்காட்டினார். இக்கலந்துரையாடலின் போது மத்திய அரசு மற்றும் மாகாண அதிகாரிகளுக்கு இடையிலான இடைவெளியை குறைத்து வள விரயத்தை தடுத்து வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படுத்துவதன் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டது. அதற்கமைய தேசிய நீர்வாழ் உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபை மாகாண அமைச்சர்களுடன் இணைந்து நீர்த்தேக்கங்களுக்கான ஒருங்கிணைந்த வர்த்தக திட்டங்களை தயாரிப்பதற்கும் தன்னிறைவு அடையும் வகையில் நன்னீர் மீன் குஞ்சுகளை இருப்பு செய்வதற்கான ஒரு பேண்தகு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் இணக்கம் காணப்பட்டது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய பிரதி அமைச்சர் ரத்னகமகே அவர்கள், மாகாண சபை மத்திய அரசு என்ற பேதமின்றி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். வளங்களை வினைத்திறனாக முகாமைத்துவம் செய்து கடற்றொழில்துறையை, குறிப்பாக நன்னீர் மீன்பிடித்துறையை கட்டியெழுப்புவதற்கு இந்த ஒருங்கிணைந்த வேலை திட்டம் இன்றியமையாதது. ஒரு நாடாக எமது உற்பத்தி பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதில் கடற்றொழில்துறைக்கு ஒரு பெரும் பங்கு உள்ளது. இந்த ஒருங்கிணைந்த திட்டத்தின் மூலம் மத்திய அரசு மற்றும் மாகாண சபைகளினால் ஒதுக்கப்படும் நிதி ஒதுக்கீடுகளை மிகவும் பயனுள்ள வகையில் பயன்படுத்த எமக்கு வாய்ப்பு கிடைக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார்.
2026ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த செயற்பாடு திட்டம் ஒன்றை தயாரிப்பதெனவும் இங்கு தீர்மானிக்கப்பட்டதுடன் இந்த ஒருங்கிணைப்பு அணுகுமுறையின் மூலம் இந்த நாட்டின் கடற்றொழிலையும் கடற்றொழில் துறையில் ஒரு புதிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்த அமைச்சு எதிர்பார்க்கின்றது. கொழும்பில் கடமையில் ஈடுபட்ட காவல்துறை உத்தியோகஸ்தரை முட்டாள் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கேள்வி எழுப்பும் காணொலியொன்று தற்போது வெளியாகியுள்ளது. கொழும்பில் மிக பரபரப்பான வீதியான கோட்டை தொடருந்து நிலையத்திற்கு முன்பாக காணப்படும் பேருந்து நிறுத்தம் பகுதியில் காரை நிறுத்தியமைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவை அப்போது கடமையில் இருந்த போக்குவரத்து காவல்துறையினர் விளக்கம் கோரியுள்ளனர். இதன்போது காரை குறித்த இடத்தில் ஏன் நிறுத்தினீர்கள் என கேட்ட கேள்விக்கு காரை இங்கே நிறுத்தாமல் உங்கள் தலையிலா நிறுத்துவது என காவல் அதிகாரியிடம் கேள்வி எழுப்புவது காணொலியில் பதிவாகியுள்ளது. இலங்கையில் காணப்படும் வீதி கோவை சட்டத்திற்கு அமைய பேருந்து நிறுத்துமிடத்தில் இருந்து ஒரு வாகனம் சரியாக 20 மீட்டருக்கு அப்பாலே நிறுத்தப்பட வேண்டும். எனினும் நாடாளுமன்ற உறுப்பினர் பேருந்து தரிப்பிடத்திலேயே வாகனத்தை நிறுத்தி வைத்தமை காணொலியில் பதிவாகியுள்ளதோடு கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பில் விளக்கம் கோரிய போக்குவரத்து போலீசாரையும் அர்ச்சுனா குறித்த பகுதியில் தனது காரை நிறுத்தியது மாத்திரமல்லாது கடமையில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரியிடம் முரணாக பதில் வழங்கியமை தற்போது பேசுபொருளாகியுள்ளது. මෝඩයක් වගේ ඇවිල්ලා කතා කරන්නේ. லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் மொரட்டுவ மாநகர சபை மேயர் சமன்லால் பெர்னாண்டோவை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. மொரட்டுவ மாநகர சபையின் வீதி அபிவிருத்தி திட்டங்களை தமது நண்பர்களுக்கு வழங்கி அரசாங்கத்திற்கு பாரிய நட்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் அவர் கடந்த 10ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். மீனவர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என மீன்பிடி நீர்வள உயிரின மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இது உண்மையிலே தெரியும். இது முன்னைய அரசாங்கத்தில் இருக்கின்ற போது இடம்பெற்ற சம்பவம் இருந்த போதிலும் கூட நாங்கள் விசேடமாக அதாவது அவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்ற மீனவர்கள் அல்லது சிறையில் இருக்கின்ற மீனவர்கள், இந்திய சிறையில் இருக்கின்ற மீனவர்கள், அவ்வாறு அதாவது வழி தவறி சென்ற மீனவர்கள், அவ்வாறானவர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக நீதியான நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். அதே போன்று இந்த சம்பவம் ஏற்பட்ட போதும் கூட நான் கடற்படையினோடு வினவிய போது அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள், அது விமானத்திலும் கூட சென்று தேடி பார்த்திருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் கண்டுகொள்ள முடியாது போய்விட்டது. அப்போ அந்த நிலைமையின் கீழ் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, அதன் பிறகு இவர்கள் அதாவது கடலில் மூழ்கிவிட்டார்களோ என்கின்ற பிரச்சனையின் காரணமாக மேலதிகமாக இதற்கான நடவடிக்கை எடுக்காதிருந்தது. அதன் பிறகு தான் இவ்வாறான ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்ற தெரிய வருகின்றது. எது எவ்வாறான போதிலும் கூட நாங்கள் இப்போது மிக தெளிவாக என்னுடைய அமைச்சு நிச்சயமாக அவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்ற மீனவர்களுக்கு நீதியை, நியாயத்தை, அதே போன்று நட்டையிட்டனை பெற்றுக் கொடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம். நான் நினைக்கின்றேன் அண்மை காலங்களில் எவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படவில்லை என்று. அதனால் இனிவரும் காலங்களில் நாங்கள் மீனவர்களை பாதுகாப்பதற்கு போதுமான நடவடிக்கைகளை எடுப்போம் என்று இந்த சபைக்கு நாங்கள் உறுதிமொழிகிறோம். கல்வி அமைச்சில் தகுதியான உத்தியோகஸ்தர்கள் இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். நான் ஒரு ஒத்திவைப்பு வேலை பிரேரணையும் கொண்டு வந்திருந்தேன். இவ்வாறான ஒரு கேள்வியும் கூட நான் கேட்டிருந்தேன். நிவாரணம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். இப்பொழுது நீங்கள் சொல்கிறீர்கள் கடந்த அரசாங்கங்கள் பிழைவிட்டதென்று. இப்பொழுது இந்த அரசாங்கத்தில் நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறேன். குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய முழங்காவில் மகாவித்தியாலயம் ஒரு தேசிய பாடசாலை. 12 ஆண்டுகள் அங்கு இந்த மிகை ஊழியர் அடிப்படையில் அதிபராக இருந்த ஆனந்தராஜா அவர்களை திடீரென நிறுத்திவிட்டு அங்கே இன்னொருவர் நேர்முகம் என்ற அடிப்படையிலே நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் இங்கே அதிபர் சேவை பிரிவிலே கொழும்பிலே அல்லது கல்வி அமைச்சிலே இதற்கான தகுதியான தமிழ் உத்தியோகத்தர்கள் இல்லை. குறிப்பாக பிரணவநாதன் என்று சொல்லப்படுகிற கல்வி அமைச்சில் இருக்கின்ற தகுதியான ஒரு தமிழ் உத்தியோகத்தர் மிகவும் பிழையாக நடந்திருக்கிறார். அந்த ஆனந்தராஜா அவர்கள் பழிவாங்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறார். அதே நேரம் இன்னொரு அதிபர் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆனந்தராஜா 12 வருஷம் அதிபராக இருந்தவர் அதிபர் கிரேட் 1ல இருக்கிறார். இப்பொழுது அந்த பாடசாலையில் ஆசிரியராக இருக்கிறார். கல்வி அமைச்சர் பிரைம் மினிஸ்டர் அவர்களே, தயவு செய்து இது ஒரு மிகப்பெரிய அநீதி. உங்களுடைய காலம்
காலத்தில், இந்த அரசாங்கத்தின் காலத்தில் அவருக்கு நடந்த மிகப்பெரிய அநீதி. நான் தொடர்பாக உங்களுக்கு எழுத்து மூலம் கடிதமும் போட்டிருந்தேன். ஆனால் இதுவரை நீதி கிடைக்கவில்லை. இவ்வாறான இந்த மிகை ஊழியர் என்ற சொல்லு, அவர் கௌரவ பிரதி அமைச்சர் சொல்றார் இது ஒரு சேவை அல்ல என்று. அவர்கள் ஆசிரியர் சேவையில் உள்வாங்கப்பட்டு அதிபர் சேவையில் உள்வாங்கப்பட்டு வந்து சேவை அடிப்படையில் வந்தவரை குழுவென்று சொல்லுகின்றது எவ்வளவு நியாயம்? ஒரு மக்கள் மாணவர்களுக்கு பணியாற்றிய ஆசிரியர் பணி அதிபர் பணியில் இருந்தவர் சேவை அல்ல குழுவென்றார் இது நியாயமானதா? ஒரு நல்ல தீர்வை தாருங்கள், சொல்லுங்கள் இதுக்கு ஒரு நியாயமான தீர்வை. இலங்கையின் நாடக நடிகர் நளின் பிரதீப் பொடுவெல இன்று காலமானார். 2 பிள்ளைகளின் தந்தையான இவர் புற்றுநோய் காரணமாக மகரகம ஆபேக்ஷா வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் இன்று தனது 56 வயதில் காலமானார். ரூபாய் 369 லட்சத்திற்கும் அதிக வருமான வரியை செலுத்தாமைக்கு உண்மையான காரணம் ஏதாவது இருப்பின் எதிர்வரும் டிசம்பர் 16ஆம் தேதிக்கு முன்னர் எழுத்து மூலமாக அறிவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின்வாஸ் குணவர்த்தனவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த முறைப்பாடு இன்று கொழும்பு மேலதிக நீதவான் ஓஷத மிகார முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 2010, 2011 மற்றும் 2012 ஆண்டுகளில் ரூபாய் 369,75,959 தனிநபர் வருமான வரி செலுத்தாமைக்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின்வாஸ் குணவர்த்தனவுக்கு எதிராக தேசிய இறைவரி திணைக்களம் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளது. குறித்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் பிணை வழங்கப்பட்டுள்ள சஜின்வாஸ் குணவர்த்தன நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார். நாட்டில் இன்று ஒரு பவுன் தங்கத்தின் விலை 1800 ரூபாவால் உயர்ந்துள்ளது. செட்டியார் தெருவின் இன்றைய தங்க விலை நிலவரப்படி இவ்வாறு தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளது. நேற்றைய தினம் 22 கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை 2,77,500 ரூபாவாகவும் 24 கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை 3 லட்சம் ரூபாவாகவும் காணப்பட்டது. இந்த நிலையில் இன்றைய தினம் 22 கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை 2,79,300 ரூபாவாகவும் 24 கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை 3,02,000 ரூபாவாகவும் அதிகரித்துள்ளது. இதற்கமைய இன்று தங்கம் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளது. இந்த மாத ஆரம்பத்தில் 22 கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை 2,57,200 ரூபாவாகவும் 24 கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை 2,78,000 ரூபாவாகவும் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு அதிவேக வீதியின் தொடங்குழைக்கும் கலனிகமவுக்கும் இடையிலான பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். காலியில் இருந்து கொழும்பு நோக்கி புத்தகங்களை ஏற்றி சென்ற லாரியொன்று வீதியில் கவிழ்ந்த விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதனால் தெற்கு அதிவேக வீதியின் கொழும்புக்கான ஒரு மருங்கின் போக்குவரத்து தடைப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதன் காரணமாக தெற்கு அதிவேக வீதியின் தொடங்குட மற்றும் கலனிகம இடையே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 50 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான குஷ் கஞ்சாவுடன் 2 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். விமான நிலையத்தில் உள்ள கிரீன் சேனல் வழியாக இவர்கள் வெளியேற முயன்றபோது இலங்கை சுங்கத்தின் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்களில் கொழும்பை சேர்ந்த 29 வயதுடைய பெண்ணொருவரும் இந்தியாவின் சென்னையில் வசிக்கும் 48 வயது ஆணொருவரும் அடங்குவர். விசாரணையில் இருவரும் தாய்லாந்தின் பாங்காக்கில் குஷ் என்ற போதைப் பொருளை வாங்கியதாக பின்னர் இந்தியாவின் புதுடெல்லிக்கு சென்று இன்று காலை 6:50 மணிக்கு ஏர் இந்தியா விமானம் AI 277 மூலம் கட்டுநாயக்க வந்தடைந்ததாகவும் தெரியவந்துள்ளது. மொனராகலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மரகல பகுதியிலுள்ள காட்டில் தீ பரவல் ஏற்பட்டதாக மொனராகல போலீசார் தெரிவித்துள்ளனர். தீ பரவல் ஏற்பட்டதாக மொனராகலை போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலுக்கமைய மொனராகலை போலீஸ் நிலைய அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள், அனர்த்த முகாமைத்துவ நிலைய அதிகாரிகள் மற்றும் குடியிருப்பாளர்கள் இணைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். திங்கட்கிழமை இரவு இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ பரவலில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. மொனராகலை போலீசார் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள், மத்திய வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல்கள் தாக்கங்கள் மற்றும் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று காரணமாக ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் இடம்பெற்ற போராட்டத்தில் வன்முறையில் ஈடுபட்ட 49 பேரை பிலிப்பைன்ஸ் போலீசார் கைது செய்துள்ளனர். மணிலா போலீசாரின் கூற்றுப்படி இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட சிலர் பிலிப்பைன்ஸ் கொடிகளை அசைத்து ஊழல் எதிர்ப்பு வாசகங்களுடன் கூடிய சுவரொட்டிகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 70 மணி நேர வன்முறையில் மணிலா சட்ட அமுலாக்க அதிகாரிகள் காயமடைந்தனர். வன்முறை காரணமாக பாடசாலைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை தாக்குதல் நடத்தியவர்களை கலைக்க கண்ணீர் புகை குண்டு வீசியதாக போலீசார் தெரிவித்தனர். பலஸ்தீனம் என்பது தனிநாடுதான் என்று பெரும்பாலான உலக நாடுகள் அங்கீகரித்து உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளன. அந்த வகையில் பெல்ஜியம், லக்சம்பர்க், மோல்டா, அண்டோரா மற்றும் மொனாக்கோ ஆகிய நாடுகளும் பலஸ்தீன அரசை அங்கீகரிக்க முன்வந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நியூயார்க்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் மாநாட்டில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் பலஸ்தீன அரசை பிரான்ஸ் உத்தியோகபூர்வமாக அங்கீகரித்துள்ளதாக அறிவித்திருந்தார். பெல்ஜியம், லக்சம்பர்க், மோல்டா, அண்டோரா மற்றும் மொனாக்கோவும் பலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் என்று ஜனாதிபதி மேக்ரோன் உறுதிப்படுத்தினார். இந்த நிலையில் குறித்த ஐரோப்பிய நாடுகள் பலஸ்தீன அரசை அங்கீகரிக்க முன்வந்துள்ளன. இஸ்ரேல், அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா, சிங்கப்பூர், கெமரூன், பனாமா, ஹங்கேரி மற்றும் செக் குடியரசு நாடுகள் பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க மறுக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பிலிப்பைன்ஸ் முன்னாள் ஜனாதிபதி ராட்ரிகோ டுடெர்டோ மீது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டியுள்ளது. போதைப் பொருட்களுக்கு எதிரான போரின் ஒரு பகுதியாக நடந்ததாக கூறப்படும் பல கொலைகளுக்கு குற்றவியல் ரீதியாக பொறுப்பேற்றுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குடியேற்றவாசிகளுக்கு வசிப்பிடத்தை பெற்றுத் தருவதற்கு 2 புதிய முறைகளை அறிமுகப்படுத்துவதாக நியூசிலாந்து அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான முக்கிய முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. திறமையான மற்றும் அனுபவம் வாய்ந்த குடியேற்றவாசிகளின் பணியாளர்கள் இடைவெளிகளை நிரப்புவதில் முக்கிய அங்கம் வகிப்பதாக தெரிவித்துள்ளது. மேலும் இது வணிகங்கள் வளர உதவுவதாக பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் நிக்கோலா வில்லிஸ் அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளார். சில குடியேற்றவாசிகளுக்கு தற்போதுள்ள பணியாளர்களில் இல்லாத முக்கியமான திறன்கள் மற்றும் குறிப்பிடத்தக்க அனுபவம் இருந்த போதிலும் அவர்கள் வசிப்பிடத்தை பெறுவது மிகவும் கடினம் என வணிகங்கள் தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் அதை சரி செய்கின்றோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். புதிய பாதைகள் திறமையான தொழிலாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கானவை. மேலும் அவர்கள் வெளிநாடுகளிலும் நியூசிலாந்திலும் பொருத்தமான அனுபவத்தை கொண்டிருக்க வேண்டும் மற்றும் சம்பள வரம்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
2025 ஆசிய கிண்ணத்தின் முக்கியமான சூப்பர் 4 போட்டியில் சல்மான் நஹா தலைமையிலான பாகிஸ்தான் அணி சரித் அசலங்க தலைமையிலான இலங்கை அணியை இன்று எதிர்கொள்கிறது. இந்த போட்டியானது இலங்கை நேரப்படி இன்று இரவு 8 மணிக்கு அபுதாபியில் உள்ள ஷேக் சயீத் மைதானத்தில் ஆரம்பமாகிறது. இரு அணிகளும் தங்கள் முதல் சூப்பர் 4 ஆட்டங்களில் தோல்வியடைந்ததால் அழுத்தத்தில் உள்ளன. பாகிஸ்தான் இந்தியாவிடம் 6 விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. அதே நேரத்தில் இலங்கை பங்களாதேஷிடம் 4 விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இந்த நிலையில் மற்றொரு தோல்வியானது இரு தரப்பினரின் 2025 ஆசிய கிண்ண நம்பிக்கையை முடிவுக்கு கொண்டுவரக்கூடும். பாகிஸ்தான் இலங்கை அணிகளுக்கு இடையிலான இன்றைய சூப்பர் 4 போட்டி இரு அணிகளுக்கும் கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய போட்டியாகும். தோல்வியடையும் அணி இறுதி போட்டிக்கு வர வாய்ப்பில்லை. இந்தியாவிடம் 2 தோல்விகள் உட்பட அண்மைய தோல்விகளுக்கு பின்னர் மீண்டும் எழ பாகிஸ்தானுக்கு ஒரு வெற்றி தேவை. அதே நேரத்தில் இலங்கையும் பங்களாதேஷிடம் தோல்வியடைந்த பின்னர் அழுத்தத்தில் உள்ளது. இன்றிரவு ஒரு வெற்றி ஒரு அணியின் வாய்ப்புகளை உயிர்ப்புடன் வைத்திருக்கும். ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.